லைஃப்பில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத லைஃபே கிடையாது. ஸோ எவ்வளவு நிறைய விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வீடும் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீடு கேட்குறீங்க, அதுக்கு வந்து 80,00,000 அல்லது 1,00,00,000 ரூபாங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் இதில் அது பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்க? பரவாயில்ல, அது அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் 70-80 லட்ச ரூபாய்க்கு பிடிக்காத ஒரு வீடு அல்லது காம்ப்ரமைஸ்டு வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ பேக் ஆஃப் த மைண்டில் அது உங்கள் மைண்டில் இருக்குமா இருக்காதா? என்னத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பிடிக்காத, அதாவது அந்த அளவுக்கு விரும்பாத ஒரு இடத்துல வசிக்கிறதுக்கு பதிலாக அந்த வீடு ஓகே ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடு வந்து விச் இஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட், அப்போ பிடிச்ச வீட்டில் இருக்கலாம் இல்லையா? அதனால ரெண்டே பெட்டர் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்ட்டுக்கு போங்க. போயிட்டு எனக்கு வந்து ஓகே, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன் அல்லது சென்னையில் தான் இருக்க போகிறேன், சென்னையில் இந்த ஏரியாவில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்க்ரீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, தென் யூ திங்க் அபவுட் பையிங் அ ஹவுஸ்.